ஆன்மாவில் நம்பிக்கை கொள்வது தம்மமல்ல. ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட மதம் வெறும் யூகத்தை அடிப்படையாக கொண்டது என்றார் புத்தர். யாரும் ஆன்மாவை கண்டதுமில்லை, அதனோடு உரையாடியதுமில்லை. ஆன்மா அறியப்படாதது மற்றும் காணப்படாதது. உள்ளதெல்லாம் மனமே தவிர ஆன்மா அல்ல. மனம், ஆன்மா இவை இரண்டும் வேறு வேறு. ஆன்மாவை நம்புவது ஆதாயமற்றது. எனவே ஆன்மாவை அடிப்படையாக கொண்ட மதம் பயனற்றது. அது மூட நம்பிக்கையை உருவாக்குவதிலேயே முடிகிறது. புத்தர் ஆன்மா பற்றிய இந்த வினாவை இத்துடன் விட்டுவிடவில்லை. அதன் அனைத்து கூறுகளிலும் விவாதித்தார். கடவுள் இருப்பின் நம்பிக்கையைப் போல ஆன்மா இருப்பின் நம்பிக்கையும் மிக பரவலானதாகும். ஆன்மாவின் இருப்பில் நம்பிக்கை என்பது பிராமணிய மதத்தின் ஒரு பகுதியாகும். பிராமணிய மதத்தில் அது ஆத்மா அல்லது ஆத்மன் எனப்படுகிறது. பிராமணிய மதத்தில் ஆத்மன் எனும் பெயர் உடல் அல்ல, உடலுக்குள்ளேயே இருக்கும் ஒன்றின் பிறப்பு முதல் உடன் இருக்கும் இயங்கு பொருளாக வழங்கப்படுவதாக கருதப்படுகிறது. ஆன்மாவில் நம்பிக்கை அதனுடன் தொடர்புடைய வேறு பல நம்பிக்கைகளையும் உள்ளடக்கியதாக உள்ளது. ஆன்மா உடலோடு மரணித்து விடுவதில்லை. அது மற்றொரு உடலில் புகுந்து மறுபடியும் உயிர்க்கிறது. உடல் ஆன்மாவிற்கு வெளியே அணியும் வெறும் சட்டை போலவே பயன்படுகிறது. புத்தர் ஆன்மாவின் இருப்பை நம்பினாரா? இல்லை, இல்லவே இல்லை. அவரது தத்துவம் ஆன்மாவை அனத்தா என்று கூறுகிறது. அனத்தா என்றால் ஆன்மா என்றொன்று இல்லை என்று பொருள். உடலை விட்டு பிரிந்த ஆன்மாவை பற்றி பல கேள்விகளை எழுப்புகிறார் புத்தர். ஆன்மா என்பது யாது? எங்கிருந்து வந்தது? உடலின் மரணத்தின் போது அதற்கு என்ன நேர்கிறது? அது எங்கே போகிறது? அதன் பின் அது எந்த உருவத்தில் இருக்கிறது? அப்படி எவ்வளவு காலம் இருக்கிறது? ஆன்மா இருப்பு கொள்கையில் நம்பிக்கை கொண்டோரிடம் இந்த வினாக்களை எழுப்பி விவாதிக்க முயன்றார் புத்தர். ஆன்மா பற்றியான தெளிவற்ற கருத்துக்களை குறுக்கு கேள்விகளின் மூலம் வெளிப்படுத்த தொடங்கினார். ஆன்மாவின் வடிவமும் உருவமும் என்ன என்று அவர் ஆன்மாவின் இருப்பை நம்புவர்களிடம் கேள்வி கேட்டார். ஆன்மா பற்றிய வரையறைகள் எண்ணற்றவையாக இருப்பதாக புத்தர் அனந்தரிடம் கூறினார். என் ஆன்மாவுக்கு உருவம் உண்டு, அது மிகவும் நுண்ணியது என்கிறார்கள் சிலர். மற்றும் சிலர் ஆன்மாவுக்கு வடிவம் உண்டு, அது எல்லையற்றது, மிகவும் நுண்ணியது என்கிறார்கள். இன்னும் பலர் ஆன்மாவுக்கு உருவமும் இல்லை, எல்லையும் இல்லை என்கிறார்கள். இவ்வாறு பலவிதமாக ஆன்மாவை பற்றி வரையறைகள் சொல்லப்படுகின்றன அனந்தரே என்றார். ஆன்மா அதில் நம்பிக்கை கொள்பவர்களால் என்னவாக உணரப்படுகிறது என்பது புத்தர் எழுப்பிய அடுத்த வினாவாகும். என் ஆன்மா உணர்வே என்கிறார் சிலர். இல்லை, என் ஆன்மா உணர்வல்ல.
அது புலனறிவுடையதல்ல என்கிறார் பிறர். மேலும் என் ஆன்மா உணர்வல்ல, புலனறிவின் கூறு அதில் உண்டு என்கிறார் மற்றவர்கள். இத்தகைய வேறுபட்ட அம்சங்களால் ஆன்மா விளங்கி கொள்ளப்படுகிறது. ஆன்மா இருக்கு என்று நம்புவோர்களிடம் புத்தர் அடுத்த கேள்வியை கேட்டார். இறப்புக்கு பின் ஆன்மாவின் நிலவரம் என்னவென்று. இறந்ததற்கு பின் ஆன்மா கண்ணுக்கு தெரியுமா என்று இன்னொரு கேள்வியையும் எழுப்பினார். எண்ணிலாத தெளிவற்ற விடையையே அவர் கண்டார். உடலின் மரணத்திற்கு பின்னும் ஆன்மா தனது வடிவத்தை தக்க வைத்துக் கொள்கிறதா? இதை பற்றி மாறுபட்ட 8 வகை யூகங்கள் இருப்பதை கண்டார் புத்தர். ஆன்மா உடலோடு மரணித்து விடுகிறதா? இதை பற்றி எண்ணற்ற யூகங்கள் இருப்பதை கண்டார் புத்தர். உடல் மரணித்த பிறகு ஆன்மாவுக்கு ஏற்படும் சுக துக்கங்களை பற்றி வினாவையும் அவர் எழுப்பினார். உடலின் மரணத்திற்கு பின் ஆன்மா இன்புற்றிருக்கிறதா? அதை பற்றிய கருத்தில் துறவிகளும் பிராமணர்களும் முரண்படுகிறார்கள். ஆன்மா உடலின் மரணத்திற்கு பின் மிகவும் துன்புற்றிருக்கிறது என்கிறார் சிலர். சிலர் அது இன்புறுவதாக கூறுகிறார்கள். அது இன்புற்றும் இருக்கிறது, துன்புற்றும் இருக்கிறது என்கிறார் சிலர். இல்லை, அது இன்புறுவதும் இல்லை, துன்புறுவதும் இல்லை என்கிறார் பிறர். சுந்தாவிடம் புத்தர் சொன்னார், இப்போது சுந்தா, துறவிகளிடமும் பிராமணர்களிடமும் இதில் நம்பிக்கை உள்ளவர்களிடமும் நான் சென்று இதை பற்றி எல்லாம் கேட்டால் இது சரி, இது அபத்தமானது என்பார்கள். இதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ஆன்மாவை பற்றியான கேள்விகளில் பல நபர்கள் பல கருத்துக்களை நம்புகிறார்கள். அல்லது இதுவா அதுவா என்று நான் என் அளவில் ஆலோசிப்பேனா? வாய்ப்பே இல்லை. இப்போது ஆன்மாவின் இருப்புக்கு எதிரான புத்தரின் வாதங்கள் யாவை என்பதே மிக முக்கியமான வினா. கடவுள் இருப்பை மறுப்பதற்கு ஆதரவாய் அவர் முன்வைத்த வாதங்களை போன்றவையே ஆன்மாவை மறுப்பதற்கு ஆதரவாய் அவர் முன்வைத்த வாதங்களும். ஆன்மா இருக்கிறது என்று பேசுவது எவ்வளவு பயனற்றதோ அதேபோல்தான் கடவுள் இருக்கிறது என்று பேசுவதும் பயனற்றது என்று வாதிட்டார். கடவுள் இருப்பில் நம்பிக்கை கொள்வது எப்படி சம்மதிட்டியின் உருவாக்கத்திற்கு எதிராய் உள்ளதோ அப்படியே ஆன்மா இருப்பில் நம்பிக்கை கொள்வதும் ஆகும் என வாதிட்டார் அவர். சம்மதிட்டி என்றால் சரியான பார்வை அல்லது சரியான புரிதல். கடவுள் நம்பிக்கை எவ்வாறு மூட நம்பிக்கைக்கு மூலமாக இருக்கிறதோ அப்படியே ஆன்மா இருப்பில் நம்பிக்கை கொள்வதும் இருக்கிறது என்று வாதித்தார் அவர். கடவுள் நம்பிக்கையை விட ஆன்மா இருப்பில் நம்பிக்கை கொள்வது மிகவும் ஆபத்தானது என்பதே உண்மையில் அவர் சிந்தனையாகும். ஏனெனில் அது புரோகிதத்துவத்தை உருவாக்குவதோடு மட்டுமின்றி பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனை முழுமையாக கட்டுப்படுத்த புரோகிதத்துவத்தை உருவாக்குவதோடு மட்டுமின்றி மூட நம்பிக்கையின் தொடக்க மூலமாய் இருப்பது மட்டுமின்றி பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதனை முழுமையாக கட்டுப்படுத்த புரோகிதத்துவத்திற்கு அது இடமளித்து வருகிறது. புரோகித தொழிலின் தமிழ் சொல் பூசாரி தொழில். இந்த பொது வாதங்களால் புத்தர் ஆன்மா இருப்பு பற்றிய உறுதியான சிந்தனை எதையும் வெளிப்படுத்தி விடவில்லை என்று கூறப்படுகிறது. அவர் ஆன்மா இருப்பு கோட்பாட்டை ஒதுக்கி தள்ளவில்லை என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள். அவர் எப்போதும் இவ்வாதத்தை தவிர்த்து விடுகிறார் என்று சொல்கிறார்கள் பிறர். இந்த கூற்றுக்கள் மிகவும் தவறானவை. ஏனெனில் அவர் ஆன்மா என்று ஒரு பொருள் இல்லை என்று மிகவும் உறுதியான வார்த்தைகளில் மகாலிக்கு கூறியிருக்கிறார். எனவே தான் ஆன்மா பற்றி அவருடைய கோட்பாடு அனத்தா, அதாவது ஆன்மா என்றொன்று இல்லை. ஆன்மா இருப்புக்கு எதிரான பொதுவான வாதங்களை விட புத்தரின் ஆன்மா இருப்புக்கு எதிரான வாதம் சிறப்பானது. அது ஆன்மாவின் தத்துவத்திற்கே அபாயகரமானது என்று கருதினார் அவர்.
நமரூபா எனும் ஆன்மாக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை நிறுவியுள்ளார். அந்த சித்தாந்தத்தின் முடிவுதான் விபாஜா பரீட்சையின் விதிமுறைகள். அது கூர்மையான மற்றும் கடுமையான ஆய்வு. அந்த ஆய்வு அல்லது பரீட்சை எதை பற்றி என்றால், உணர்வுள்ள ஜீவராசிகளின் உறுப்புக்கூறு அல்லது மூலப்பகுதி அல்லது அடையாளம். நமரூபா புலனறிவு உள்ள உயிர்களின் ஒரு தொகுப்பு பெயராகும். புத்தரின் ஆராய்ச்சியின்படி ஒரு புலனறிவுள்ள உயிர் குறிப்பிட்ட சில உடல் சார்ந்த மூலங்கள் மற்றும் குறிப்பிட்ட சில மனசார்ந்த மூலங்கள் ஆகியவற்றின் கூட்டுப் பொருளாகும். அவைகள் கந்தங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ரூபகந்தம் பொதுவாக உடல் சார்ந்த கூறுகளை கொண்டுள்ளது. அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று இவைதான் உடம்பு அல்லது ரூபத்தை தொகுக்கின்றன. ரூபகந்தம் இல்லாமல் நாமகந்தம் என்றொன்று இருக்கிறது. இதுதான் புலனறிவுள்ள ஒரு உயிரை சுட்டி காட்டுகிறது. இந்த நாமகந்தம் வினனம் அல்லது தன்னுணர்வு என வழங்கப்படுகிறது. இந்த நாமகந்தம் 3 மனம் சார்ந்த மூலங்களை இணைத்து கொண்டுள்ளது. வேதனம் உலகோடு 6 புலன்கள் கொள்ளும் தொடர்பிலிருந்து எழும் உணர்வு. சன்னம் புலன்காட்சி அல்லது புரிந்து கொள்ளுதல். சங்கரம் மனநிலைகள். இது 3 அல்லாமல் சேதனம் தன்னுணர்வு. சில நேரங்களில் பிற 3 மனநிலையோடு சேர்ந்து அவற்றில் ஒன்றாய் பேசப்படுகிறது. நவீன மனோதத்துவ நிபுணர் தன்னுணர்வு பிற மனோதத்துவ இயல் நிகழ்ச்சிகளில் அனைத்தும் தோன்றும் மூல ஊற்றாய் இருக்கிறது என கூறுவர். புலனுணர்வு உள்ள உயிரின் மையமாய் வினனம் இருக்கிறது. தன்னுணர்வு பிரித்தி, அபா, தேஜ் மற்றும் வாயு ஆகிய மூலங்களின் சேர்க்கையால் விளைவதாகும். புத்தரால் நிறுவப்பட்ட தன்னுணர்வு பற்றிய இக்கோட்பாட்டுக்கு ஒரு எதிர்ப்பு எழுப்பப்படுகிறது. இக்கோட்பாட்டை எதிர்ப்பவர்கள் வினவுகிறார்கள், தன்னுணர்வு எப்படி உருவாக்கப்படுகிறது என்று. தன்னுணர்வு பிறப்போடு எழுந்து மரணத்தோடு வீழ்கிறது என்பதுண்மையே. இது எவ்வாறாயினும் தன்னுணர்வு 4 மூலங்களின் சேர்க்கையால் விளைகிறது என்று கூற முடியுமா? எல்லா கூறுகளும் சேர்ந்து இயங்குவதாலோ அல்லது உடல் சார்ந்த தூண்டுதலினால் மட்டுமே தன்னுணர்வு உண்டாகின்றன என்பதல்ல புத்தரின் பதில். எங்கெல்லாம் ரூபமும் காயமும் உள்ளதோ அங்கெல்லாம் தன்னுணர்வும் சேர்ந்து வருகிறது என்றார் புத்தர். அறிவியலிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டு கூறுவதாயின், மின்கலம் ஒன்றல்லது அம்மின்கலம் உள்ள இடங்களிலெல்லாம் அது காந்தங்களத்தோடு உள்ளது. காந்தங்களம் எப்படி தோற்றுவிக்கப்படுகின்றது அல்லது எப்படி உருவாகிறது என்று யாரும் அறியார். ஆனால் அது எப்போதும் மின்கலத்தோடு இருக்கிறது. உடலுக்கும் தன்னுணர்வுக்கும் இதே போன்ற உறவு தொடர்பு இருப்பதாய் ஏன் கூறக்கூடாது? மின்கலத்தோடு தொடர்புடைய காந்தக்களம் தூண்டப்பட்ட களம் என்று வழங்கப்படுகிறது. தன்னுணர்வு ஏன் ரூபகாயத்தோடு தொடர்புடைய தூண்டப்பட்ட களம் என்று அழைக்கப்படக்கூடாது? ஆன்மாக்கு எதிரான புத்தரின் வாதம் இத்துடன் முடிந்துவிடவில்லை. அவர் இன்னமும் முக்கியமானதொன்றை கூறியுள்ளார். தன்னுணர்வு தோன்றியதும் ஒரு மனிதன் புலனறிவுள்ள உயிராகிறான். எனவே தன்னுணர்வு என்பது ஒரு மனிதனின் வாழ்வில் தலையாயதாகும். தன்னுணர்வு என்பது புலப்பாடுடையது, உணர்ச்சி வயப்படுவது, விருப்பத்திற்கு இசைவது. தன்னுணர்வு என்பது அறிவளிக்கும் போதும், செய்திகளை உணர்த்தும் போதும், அவற்றை போற்றும் போதும், அறிந்தேற்கும் போதும், அகநிலை செய்திகளை போற்றிடினும், புறநிலை செய்திகளை நிகழ்வுகளை போற்றிடினும் புலப்பாடுடையதாகிறது. சில கருத்தியல் தருணங்களில் இருக்கும்போது தன்னுணர்வு உணர்ச்சி வசப்படுகிறது. அது சுகமான அல்லது வலியுள்ள நிகழ்வுகளாக விவரிக்கலாம்.
அப்போது உணர்ச்சி வசப்பட்ட தன்னுணர்வு உணர்வை விளைவிக்கிறது. தன்னுணர்வு அதன் விருப்பத்திற்கு இசையும் நிலையில் ஒரு உயிரை ஏதேனும் ஒரு இலக்கை எய்த முயற்சிக்கும்படி செய்கிறது. விருப்பத்திற்கு இசையும் தன்னுணர்வு நாம் மன உறுதி அல்லது செயல்வேகம் என்று அழைப்பதை தோற்றுவிக்கிறது. புலனறிவுள்ள உயிர்களின் செயல்பாடுகள் யாவும் தன்னுணர்வின் மூலமாகவும் அதன் விளைவாகவுமே புலனறிவுள்ள உயிர்களால் நிகழ்த்தப்பட்டு விடுகின்றன என்பது இவ்வாறு தெளிவாகிறது. இந்த பகுப்பாராய்ச்சிக்கு பின் புத்தர் ஆன்மாவால் நிகழ்த்தப்படுவதற்கு என்ன செயற்பாடுகள் மிஞ்சி இருக்கின்றன என்று கேட்டார். ஆன்மாவிற்கென உரித்தாய் ஒதுக்கப்பட்டுள்ள அனைத்து செயற்பாடுகளும் தன்னுணர்வாலேயே நிகழ்த்தப்பட்டு விடுகின்றன. செயற்பாடு ஏதுமற்ற ஆன்மா அபத்தமானது. புத்தர் ஆன்மா இல்லை என்று நிரூபித்தது இப்படிதான். எனவேதான் ஆன்மா இருக்கிறது என்பது தம்மத்தின் பகுதி அல்ல. புத்தரும் அவர் தம்மமும் என்பது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கையின் கடைசி ஆண்டுகளில் எழுதப்பட்டு 1957 அவரது மறைவுக்கு பிறகு வெளியிடப்பட்ட புத்தரின் வாழ்க்கை மற்றும் போதனைகளின் பரந்த மறுவாசிப்பாகும். பாரம்பரிய மத வாழ்க்கை வரலாறுகளைப் போலல்லாமல் இந்த புத்தகம் புத்தரை ஒரு தெய்வீக உருவமாக சித்தரிக்காமல் பண்டைய இந்தியாவின் அநீதி, துன்பம் மற்றும் சமத்துவமின்மைக்கு பதிலளிக்கும் ஒரு தீவிர நல்நெறி சிந்தனையாளராக முன்வைக்கிறது. அம்பேத்கர் புத்தரின் வாழ்க்கையின் முக்கிய நிகழ்வுகளான அவரது துறவு, ஞானோதயம், சொற்பொழிவுகள் மற்றும் சவாலான ஆசிரியர்களுடனான விவாதங்கள் ஆகியவற்றை சடங்குகள், சாதி அல்லது குருட்டு நம்பிக்கையை விட அறிவு கூர்மை, ஒழுக்கமான நடத்தை மற்றும் இரக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பாதையை எடுத்துக்காட்டும் வகையில் மீண்டும் கூறுகிறார். அவர் நிர்வாணம், தம்மா மற்றும் சங்கம் போன்ற கருத்துக்களை சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றின் மீது கட்டப்பட்ட ஒரு நவீன நீதியான சமூகத்தின் தொலைநோக்கு பார்வையாக மாற்றி அமைக்கிறார். தலித்துகள் நவயான பௌத்தத்திற்கு பெருந்திரளாக மதம் மாறிய தருணத்தில் எழுதப்பட்ட தி புத்தா அண்ட் இஸ் தம்மா என்பது ஒரே நேரத்தில் ஒரு புனித நூலாகவும் கொள்கை அறிக்கையாகவும் உள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு புதிய பகுத்தறிவு நம்பிக்கையையும் புதிய சமூக அடையாளத்தையும் வழங்குவதற்கான அம்பேத்கரின் முயற்சியாகும். எளிதில் அணுகக்கூடிய, தைரியமான மற்றும் ஆழமான மனிதநேயம் கொண்ட இந்நூல் பௌத்தத்தை உலகிலிருந்து தப்பிக்கும் வழியாக பார்க்காமல் அதை மாற்றி அமைக்கும் வழிகாட்டியாக பார்க்க வாசகர்களுக்கு அழைப்பு விடுக்கிறது.